உடனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நாம் காலத்தை மதிப்பதன் வழியாக கடவுளை மதிக்கின்றோம். எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. கமபா 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 சனி சதனிபா சானி சனி தனித பதப மகரிபா. சானி சனி தனித பதப மகரிபா கரிசா. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், இடித்திட ஒரு காலம், கட்டிட ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், கவலைக்கு ஒரு காலம், மகிழ்வுக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே.
சேர்த்திட ஒரு காலம், இழந்திட ஒரு காலம், காத்திட ஒரு காலம், எரிந்திட ஒரு காலம், பேசிட ஒரு காலம், போரிட ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. எமக்காய் யாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 2 இறைச்சொற்றொடர்கள் 16 முதல் 21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லஹேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதுதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் புத்தெழுச்சி மிக்க புதிய ஆண்டு வாழ்க்கையில் வலம்பெற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல இதுவும் ஒரு புத்தாண்டு தானே என்று நினைத்து கொண்டால் அதற்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. முடிந்தவரை இந்த ஆண்டை மகிழ்வோடும் வளமையோடும் கடவுள் தருகின்ற தாயோடும் தாய் பண்புகளோடும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ருசித்து பார்ப்போம். எளிதான ஒன்று வாழ்வு, ஆனால் அதை காம்ப்ளிகேட்டடாக மாற்றுவது நம்முடைய கையிலே நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சமுதாயத்திலே, குடும்பங்களிலே, இந்த அரசியல் சூழ்நிலைகளிலே, பண்பாட்டு கலாச்சாரங்களிலே எல்லோரும் எல்லாம் பெற்று வாழுகின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய, அதற்கு நாம் அனைவரும் கருவிகளாக உருமாறிட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமுதாயத்தில் பிள்ளைகளின் நற்பண்புகளால் தான் பெற்றோர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் என்பார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆனால் இன்றைய நாளிலே தாயாம் திருச்சபை கொண்டாடக்கூடிய விழா சற்று மாற்று சிந்தனை கொடுக்கிறது. புதிய வருடத்தின் தொடக்க நாளில் அன்னையாம் திருச்சபை புனித கன்னிமரியா கடவுளின் தாய் என்கிற விழாவை கொண்டாடுகிறது. அப்படி என்றால் எந்த அளவிற்கு அன்னை மரியின் புகழ் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கத்தோலிக்க சூழல் மூலமாக. அன்னைக்கு திரு அவை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த விழாவிற்கு இறையியல் பின்னணியும் இருக்கிறது, அதே நேரத்திலே மரியியல் பின்னணியும் அதிகமாக இருக்கிறது. இறையியல் பின்னணி என்று பார்க்கின்ற போது கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னது முதல் கல்வாரி வரை இயேசுவோடு இரண்டர கலந்து தியாகத்தின் இருப்பிடமாக காணப்படுகிறாள். ஆயிரம் துன்பங்களை சந்தித்த போதும் கூட இயேசுவை விட்டு பிரியாமல் அருகிலும் தொலைவிலும் தொடர்ந்து வந்து இதோ உன் தாய் என்று அவரை படைப்பிற்கு கரத்திற்கும் தாயாக்குகிறவரை மீட்பின் திட்டத்தில் முழுமையாக பங்கு பெறுகிறாள் அன்னை மரியாள்.
அதனால்தான் ஆண்டின் முதல் நாள் அன்று அன்னைக்கு விழா எடுக்கிறோம். தாயும் தந்தையும் ஒரே சமயத்தில் கூப்பிடும் போது யாருடைய குரலுக்கு மதிப்பு தர வேண்டும் என்று முகமது நபியிடம் கேட்டபோது அவர் தாயின் குரலுக்கு என்று சொன்னாராம். காரணம், அவள் காலடியில் தான் இந்த சொர்க்கம் இருக்கிறது என்றாராம். மரியியல் பின்னணி என்று பார்க்கின்ற போது இயேசுவிடம் நாம் காண்கின்ற பண்புகளை வைத்து அன்னை மரியாவின் நற்பண்புகளை வைத்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் ஆபிரகாம் லிங்கன் கூறுவார், என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் என் தாய்க்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன் என்றார். ஆங்கில கவிஞர் ஷேக்ஸ்பியர் தன் ஹாம்லெட் நாடகத்திலே பொலோனியஸ் என்ற அறிஞர் தன் மகன் லேட்டஸுக்கு தாயன்பு பற்றி அறிவுரை கூறி அவரது வாழ்வையும் நடத்தையும் மேம்படுத்துவது போன்ற காட்சி அமைத்திருப்பாராம். இது பல லட்சம் மக்களின் இதயங்களை கவர்ந்தது என்று சொல்லுவார்கள். எனவே நாமும் நம்முடைய தாய்க்கு தாயன்பால் தாலாட்டி பாடி இந்த ஆண்டை துவங்க வேண்டும் என்று திருச்சபை அழைக்கிறது. இந்த புத்தாண்டையும் இறைவனின் தாயும் நம் விண்ணக அன்னையுமான மரியாவின் ஆசியோடு நாம் தொடங்க வேண்டும். கடந்த ஆண்டின் ஏமாற்றங்கள் தோல்விகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு புதிய எதிர்நோக்கோடு இந்த ஆண்டை சந்திக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எதிர்நோக்கு நிச்சயமாக ஏமாற்றாது என்ற யூபிலி ஆண்டின் வீர விருது வாக்கோடு நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவோம். நம்பிக்கை நங்கூரங்களாக நாம் மாறுவோம். நிச்சயமாக துன்பங்கள் சிலுவைகள் வரத்தான் செய்யும். அவைகளெல்லாம் கடந்து நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். நமது வாழ்வின் தனிப்பட்ட போராட்டங்கள், பொது நீதி போராட்டங்கள் அனைத்தும் தோற்று போகுமோ என்னும் கவலையும் கலக்கவும் நம்மை தாக்கலாம். ஆனால் இந்த இறைவாக்கு நமக்கு ஊக்கமூட்டுகிறது. மரியா யோசேப்புடன் தீவன தொட்டியில் கடத்தியிருந்த குழந்தை இயேசுவை கண்ட இடையர்கள் வியப்படைந்தார்கள், மகிழ்ச்சியும் அடைந்தார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. எனவே கடவுளை போற்றி பாடிக்கொண்டே திருப்பிச் சென்றார்களாம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்னும் ஆண்டவரின் ஆசி மொழி ஆண்டின் முதல் நாளில் நமக்கு வழங்கப்படுகிறது. இந்த வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு நமக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழும் என்ற நம்பிக்கையோடு நமது பயணத்தை இந்த ஆண்டிலே தொடர்வோம். அன்னை மரியாவின் ஆசையும் துணையும் நம்மோடு இருக்கட்டும். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம். நீர் தந்திருக்கிற அந்த புதிய ஆண்டு என்னும் கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய ஆண்டில் உமது ஆசைக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களது கடமைகள், எங்களது பொறுப்புகள், பணிகள், போராட்டங்கள் அனைத்து வெற்றி பெற உமது தூய ஆவியின் ஆற்றலாகிய நம்பிக்கையை, எதிர்நோக்கை எங்கள் யாவருக்கும் தாரும். அதன் மூலமாக உமக்கு சான்று பகர எங்களை சாட்சியங்களாக மாற்றும். இந்த புதிய ஆண்டில் யாருக்கும் மனக்கவலைகளோ, உடல் கவலைகளோ, நோய்களோ, விபத்துகளோ, ஆபத்துகளோ நேரிடாமல் இவைகளெல்லாம் இந்த குடும்பத்திற்கும் இந்த பொது வாழ்க்கைக்கும் நல்லதாக இருக்கும் என்று கருதி ஜெபிக்கிறார்களோ அத்தனை வேண்டங்களையும் விரைவாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு துணை புரிந்து ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் சிந்திக்கிற, திட்டமிடுகிற, செயல்படுகிற ஒரே குடும்பமாக நாங்கள் யாவரும் வாழ எங்களுக்கு ஆசீர் வழங்கும் ஆண்டவரே, ஆமேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம் ஆசீராலே காப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம் ஆசீராலே காப்பார். கஞ்சும் நீங்கள் பேறு பெற்றோர், அவர் காட்டும் வழியில்
என்றும் நடப்பீர். ஆண்டவர் கஞ்சும் நீங்கள் பேறு பெற்றோர், அவர் காட்டும் வழியில் என்றும் நடப்பீர். உழைப்பால் உணவை தினம் உண்பீர், உழைப்பால் உணவை தினம் உண்பீர். எல்லா நலமும் வந்து சேரும், எல்லா நலமும் வந்து சேரும். உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம் ஆசீராலே மக்களின் மக்களை காண்பீராக, அவர் மகத்துவ செயல்களை உணர்வீராக. மக்களின் மக்களை காண்பீராக, அவர் மகத்துவ செயல்களை உணர்வீராக. ஆண்டவர் தரும் நிலை அமைதி, ஆண்டவர் தரும் நிலை அமைதி. ஆயுள் முழுதும் பெற்று வாழ்க, ஆயுள் முழுதும் பெற்று வாழ்க. உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம் ஆசீராலே காப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம் ஆசீராலே காப்பார். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும்
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியினில் புலர்ந்தது. புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியினில் புலர்ந்தது. உலகத்தின் உயிர்கள் உவகையில் நனைய உள்ளங்கள் பண்பாடுதே. புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியினில் புலர்ந்தது. காலம் நம்மால் பிறப்பதில்லை, விஸ்வ பூமி கேட்டு சுழல்வதில்லை. அது கடவுளின் கொடையாகும். தன்னை புதுப்பிக்கும் பணியாகும். ஜனனம் மரணம் இந்த ஜெகத்தில் நிகழ்வது. ஜனனம் மரணம் இந்த ஜெகத்தில் நிகழ்வது. இதில் இறைவன் இணைந்து நின்று இதயம் மகிழ்ந்து தந்த இனிய ஆண்டு ஆகும். இதில் இறைவன் இணைந்து நின்று இதயம் மகிழ்ந்து தந்த இனிய ஆண்டு ஆகும். புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியினில் புலர்ந்தது. உலகத்தின் உயிர்கள் உவகையில் நனைய உள்ளங்கள் பண்பாடுதே.
நமக்கு சொந்தம் என்ன? ஆனா ஊரில் நன்மை விளைந்திடவே இதில் பயணிக்கும் பயணிகள் நாம். நம்மை உழைத்திட அழைத்துள்ளார். வாழ்வின் மேன்மை தினம் உணர்ந்து வாழ்வது, வாழ்வின் மேன்மை தினம் உணர்ந்து வாழ்வது. இதில் அன்பு நீதி வந்து அமுத நிதியாய் தங்கும் அருளின் ஆண்டு ஆகும். இதில் அன்பு நீதி வந்து அமுத நிதியாய் தங்கும் அருளின் ஆண்டு ஆகும். புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியினில் புலர்ந்தது. புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியினில் புலர்ந்தது. உலகத்தின் உயிர்கள் உவகையில் நனைய உள்ளங்கள் பண்பாடுதே. புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியினில் புலர்ந்தது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே